சார் 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 இங்க தான் சார் அந்த பைத்தியக்காரர் இருக்கான். போய் எடுத்துட்டு வாங்க சார். போங்கய்யா. வாடா வா. ஒன்னதாடா தேடிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டியா? அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு தப்பிக்க முடியாது. இந்த புனிதமான கத்தியால உன்னை குத்தி அந்த தர்ம தேவதைக்கு ஒரு ரத்தத்தால் அபிஷேகம் பண்ண போறேன். அந்த கொடியவன் மூசா கிட்ட லஞ்சமா பணம் வாங்கினே இல்ல, அதுக்காகத்தான் நான் உன்னை இப்ப கொல்ல போறேன். வா. காக்கி சட்டைக்கு கலங்க உண்டாக்கிட்டான். சார், நாம தேடிட்டு இருந்த அந்த கொடூரமான கொலைகாரன் இவன் தான் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் கொலைகாரங்க இருக்கிறாங்க. இவரு சார், இவனை நானே ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். பொதுமக்களை தொந்தரவு பண்றான்னு அரெஸ்ட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன் சார். இவன் டிஸ்சார்ஜ் ஆகி 6 மாசம் ஆகுது. இவன் பேரு கூட சர்மா தானே? என்ன ஆனந்த் இது? கட்டவருங்க, முதல்ல கட்டவருங்க. சர்மா, உங்க வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தனியா இருக்கிறது தான். நீ உயிருக்கு உயிரை ஆசையா வளர்த்த உன் அன்பு மகளை பாவிங்க கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்தை நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு கோபம் வருது. அந்த கோபம் அதிகமாகும் போது சமூகத்து மேல உனக்கு அளவு கடந்து வெறி வருது இல்லையா? சார், ஒரு மனுஷன் நல்லவனாகிறதுக்கு அவன் தாய் தான் முக்கியம். ஒரு நாடு முன்னேறதுக்கு நீதியும் நேர்மையும் தான் சார் முக்கியம். தாயையே மதிக்காத இந்த தேசத்துல நீதி நேர்மை எங்க கிடைக்கும்? நீதி கிடைக்காத இந்த தேசத்துல எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? சார் சார் சார், நம்ம நாட்டுல நீதியும் நேர்மையும் இல்லைன்னா நம்ம மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது சார். இத பாரு சர்மா, விதியோட விளையாட்டுக்கு முன்னாடி நம்மால எதுவும் செய்ய முடியாது. தப்பு பண்ணவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். சட்டத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நடந்தது எல்லாம் மறக்க முயற்சி பண்ணுங்க ஆபீசர்ஸ். என் பேச்ச கேளு, அவங்க கூட போ. பார்கவ் சார், அந்த சைக்கோ கொலைகாரன் இவையிலன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கொலைகாரன் கிடைக்கிற வரைக்கும் சர்மா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு டாக்டர் கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க. எஸ் சார். மிஸ்டர் ஆனந்த், இப்படி வாங்க. சார், என்ன பண்றீங்க நீங்க? கெட்டவங்களை எல்லாம் வெளியே விட்டு நல்லவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? ஐ அம் சாரி சார். உண்மையான கொலைகாரன் யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்க.